அமெரிக்க நிறுவனங்கள் வேலை வாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே அறிவுறுத்தி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கேற்ற வகையில்தான் அதிபராக பதவியேற்றது முதலே அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை வேலைக்கு எடுக்க பயன்படுத்தும் H-1B விசா முறையில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தார். ஏற்கனவே அமெரிக்காவில் தங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் பல்வேறு நெருக்கடிகளை ட்ரம்ப் அரசாங்கம் தந்த வண்ணம் இருக்கிறது. இந்த சூழலில்தான் அமெரிக்க அரசு ஹையர் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதில் மிக தீவிரமாக இருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் IT சேவையை பெறுவதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுக் கட்சி உறுப்பினரால் கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவைச் சேர்ந்த பெரும்பாலான IT நிறுவனங்களின் வருமானம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த சட்டத்தின் பின்னணியில் இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக பிரிவு ஆலோசகரான பீட்டர் நவ்ரோ. இவர் அனைத்து வகையான அவுட்சோர்சிங் மற்றும் வெளிநாட்டு ரிமோட் பணியாளர்களிடமிருந்து பெறக்கூடிய சேவைகளுக்கும் வரி விதிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறார். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த ஹையர் சட்டமே தற்போது அமெரிக்க செனட் அவையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விரைவில் இதனை சட்டமாக்க குடியரசுக் கட்சி தீவிரமாக இருக்கிறது. இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனம் அல்லது வெளிநாட்டை சேர்ந்த ஊழியர்களிடமிருந்து ஒரு வேலையை பெற்று அதனை அமெரிக்க மக்களுக்காக பயன்படுத்துகிறது என்றால் அதனை அவுட்சோர்சிங் வேலை என அழைக்கிறார்கள். இந்த அவுட்சோர்சிங் வேலைக்காக அமெரிக்க நிறுவனம் செலுத்தக்கூடிய கட்டணத்தில் 25% அமெரிக்க அரசாங்கத்திற்கு இனி வரியாக செலுத்த வேண்டும். இது அமெரிக்க நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தும். இந்த ஹையர் சட்டம் நேரடியாகவே இந்தியாவைச் சேர்ந்த IT நிறுவனங்களை தான் பெருமளவில் பாதிக்க இருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவைச் சேர்ந்த IT நிறுவனங்கள் மந்த நிலையில் இருக்கின்றன. இந்திய IT நிறுவனங்களின் IT அவுட்சோர்சிங் வருமானம் கிட்டத்தட்ட 60% அமெரிக்க கிளையண்ட்களிடமிருந்து தான் கிடைக்கிறது. இது சட்டமாக வந்தால் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் இனி வெளிநாட்டைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்து சேவையை பெறுவதை படிப்படியாக குறைத்துக் கொள்ளும். ஏனெனில் உள்நாட்டிலேயே அந்த சேவையை பெறுவதற்கும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைத்து அதை பெறுவதற்கும் அமெரிக்க நிறுவனங்கள் கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே இது இந்தியாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு சேவை வழங்கக்கூடிய பல்வேறு IT நிறுவனங்களின் வருவாயில் நேரடியாக கை வைக்கிறது. பெரிய அளவிலான அதிக மதிப்பு கொண்ட ஒப்பந்தங்களை இந்திய நிறுவனங்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். புதிதாக ஒப்பந்தங்கள் கிடைக்காது. ஏற்கனவே இருக்கும் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுவதும் கூட பிரச்சனையை சந்திக்கலாம். இந்திய IT நிறுவனங்களுக்கான கூட்டமைப்பாக செயல்படும் நாஸ்காம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் IT சேவைகளின் மதிப்பு $224 பில்லியன் என கூறுகிறது. இதில் 62% வருமானம் அமெரிக்காவிலிருந்து தான் வருகிறது. தற்போது இந்த 62% வருமானத்திற்கு தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஆப்பு வைக்க தயாராகி உள்ளது. சிங்கானியா நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர்களில் ஒருவரான ரோஹித் ஜெயின் அமெரிக்க அரசின் இந்த சட்டம் இந்திய நிறுவனங்களின் வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறுகிறார். புதியதாக ஒப்பந்தம் பெறுவது பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்திய IT நிறுவனங்கள் இனி அமெரிக்க சந்தையை தாண்டி மற்ற சந்தைகளிலும் வாய்ப்பினை தேட வேண்டிய ஒரு சூழல் உண்டாகி இருப்பதாக கூறுகிறார். சில சமயங்களில் இந்தியாவைச் சேர்ந்த IT நிறுவனங்கள் குறைந்த கட்டணத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு IT சேவையை வழங்க வேண்டியிருக்கும். இல்லையென்றால் இந்த வரி விதிப்பில் ஒரு கணிசமான தொகையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் என கூறுகிறார். அமெரிக்க நிறுவனங்கள் IT உள்ளிட்ட சேவைகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் நபர்களிடமிருந்து பெறுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய இந்த ஹையர் சட்டத்தை செனட் சபையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டால் பின்னர் ட்ரம்ப் கையெழுத்திட்டு அதை சட்டமாக மாற்றுவார். இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் குடியரசுக் கட்சியினர் இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் அமெரிக்க நிறுவனங்களிடம் வேலையை வழங்குவதிலும் முன்னுரிமை தரும் என கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு தான் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் அமெரிக்க நிறுவனங்களிடம் இதுபோன்ற IT சேவைகளை பெறுவதற்கான திறன்மிகு ஊழியர்கள் அமெரிக்க மண்ணிலேயே கிடைப்பது கடினம். அல்லது ஒரு குறுகிய காலத்திலேயே அத்தகைய நபர்களை அவர்கள் பெற்று அவர்களுக்கான சேவைகளை பெறுவது கடினமானதாக இருக்கும். இந்த சூழலில் அமெரிக்க நிறுவனங்கள்
இந்திய நிறுவனங்களிடம் அதிக கட்டணத்திற்கு தான் ஐடி சேவைகளை பெற வேண்டியது இருக்கும். இது அமெரிக்க நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என HDFC செக்யூரிட்டி நிறுவனத்தின் துணை தலைவர் அமித் சந்திரா தெரிவித்திருக்கிறார். இந்த 25% வரியை அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய ஐடி நிறுவனங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்வர வாய்ப்பிருக்கிறது. வருவாயை இழந்துவிடக்கூடாது, கிளைண்டினையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக சில இந்திய நிறுவனங்கள் இந்த வரி சுமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் ஒரு சேவைக்காக $100 பெற்ற இந்திய நிறுவனங்கள் இனி $80 வரை பெற வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் திறன்மிகு வெளிநாட்டு ஊழியர்களை அமெரிக்காவிற்கு H-1B விசா உள்ளிட்டவற்றின் மூலம் அழைத்து வந்து வேலை வாங்குவதிலும், இந்திய நிறுவனங்கள் H-1B விசா மூலம் ஊழியர்களை அமெரிக்க மண்ணிற்கு அனுப்புவதிலும் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளன. இது தவிர அமெரிக்க பொருளாதாரமே மந்தமாகத்தான் இருக்கிறது. இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த ஹையர் சட்டம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு இது குறுகிய காலத்தில் ஒரு வருவாய் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட நீண்ட கால நோக்கத்தில் அது மறைந்துவிடும் என்றே சொல்லப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.